Praise God. Hallelujah. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலே நான் உங்களோடு எதை பத்தி பேசணும் நான் விரும்புறேன் அப்படின்னா, ஆமென், யோவான் 15ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். 8வது வசனம் பாருங்களேன். 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு சீஷர்கள்னா யாரு? மிகுந்த கனிகளை கொடுப்பவர்கள் தான் சீஷர்கள். மிகுந்த கனி கொடுக்காதவர்கள் ஒரு காலம் சீஷர்களாக இருக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சீஷர்கள்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பாஸ் கூட போறவங்க நினைச்சுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ் தான் சீஷர்கள் நினைச்சுக்கிறாங்க. இல்ல கொஞ்சம் விசுவாசத்துல வளர்ந்துட்டா சீஷர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆமென். சீஷர்கள்னா யார் தெரியுமா? 4வது வசனம் பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வ பிள்ளைகளே, ஆணுடைய வார்த்தை உங்களுக்கு எப்படி சொல்லுது? சீசர்கள்னா என்னன்னா, சீசன்னா என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உறவிலே நிலைத்திருக்கிறவன் தான் சீசன். வசனத்திலே நிலைத்திருக்கிறவன் தான் சீசன். வசனத்தின்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவன் தான் சீசன். வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் சீசன். ஆமென் சொல்லுங்க. நீங்க சீசர்களா இருப்பீர்களானால் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாய் வெளியே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படுவதை உலகம் பார்க்க வேண்டும். அவர்களே சீஷர்கள். ஆமென். சீஷர்கள் பழுகி பெருகின போது அவங்க நிறைய பட்டணங்களுக்கு போறாங்க. அவர்களுக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டதால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். எனவே நீங்கள் சீஷர்களா இருந்தால் உங்களுக்குள் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து யாருக்குள் வெளிப்படுகிறாரோ அவர்களே சீஷர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் சீஷர்களாய் இருப்பீர்கள். எப்பொழுது நாம் சீஷர்களாய் மாற முடியும் தெரியுமா? வாசிங்க, மார்க் எல்லாம் எடுங்க. ஆமென். மார்க் 3ஆம் அதிகாரத்துல எடுத்துட்டீங்களா? மார்க் 3ஆம் அதிகாரத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அதுல ஒரு வார்த்தை சொல்லுது, அவர்கள் தம்மோடு இருக்கவும். ஆமென். சீசனுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அவரில் நிலைத்திருப்பது, அவரோடு கூட வாழ்வது. ஆண்டவர் சீசனை தெரிந்து கொண்டதே அல்லது சீசர்களாய் நம்மை மாற்றுவதின் நோக்கமே அவரோடு கூட இருக்கும்படியாக மாத்திரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சீசர்களாய் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நிலைத்திருந்தால், வசனத்தில் நிலைத்திருந்தால் அவரோடு கூட இருப்பீர்கள். அவரோடு கூட இருந்தால் நல்ல கனிகளையும் உங்களால் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் அவருக்கு சீஷர்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு நீங்க தேவனுடைய சீஷர்களா எப்ப வெளிப்பட போறீங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள வெளிப்பட்டான். ஏதோ பைபிளை தூக்கிட்டு போறதால நீங்க கிறிஸ்தவர்களோ சீஷர்களோ மாறிட முடியாது. கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவனோடு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யார் கூட? தேவனோடு இருக்க வேண்டும். ஆமென். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமென். 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும்
அவருடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழும்பி நின்று, பாருங்க, சீசன் என்பவன் யார் சீசன்னா, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவன் சீசன். இரண்டாவது யார் சீசன்னா, அவரோடு கூட வசனத்தின்படியே வாழ்ந்து தன்னை அர்ப்பணிக்கிறவன் சீசன். அதற்காகத்தான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதே. ஆமென் சொல்லுங்க. அதற்காகத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தம்மோடு கூட இருக்கதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பிரசங்கம், அதுக்கப்புறம் தான் வியாதிகளை சுகமாக்குறதெல்லாம் அவரோடு கூட இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். மூன்றாவது, ஆமென், அந்த சீஷர்கள் என்ன செய்தார்களாம்? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சீஷர்கள் சொல்லிக்கிற, சபையில விசுவாசிகள் சொல்லிக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜபம் கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தனிப்பட்ட வேத வாசிப்பு கிடையாது. தேவனோடு உள்ள ஒரு நெருக்கம் கிடையாது. ஜபத்திலே தரித்திருங்கள். அவர்களே சீஷர்கள். நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டுமா? இயேசு உங்களுக்குள் வெளிப்பட வேண்டுமா? நீங்கள் ஆமென் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஆமென். அப்பொழுது நீங்கள் சீஷராயிருப்பீர்கள். உங்களுக்குள் இருந்து அவர் மகிமைப்படுவார். ஆமென். நல்ல கனிகளை கொடுக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது, கிறிஸ்து உங்களுக்குள் நிலைத்திருக்கும் போது அவர் மகிமைப்படுவார். நீங்கள் அவரோடு கூட இருந்து அவரை உங்கள் மூலமாய் பிரதிபலிக்கும் போது, பிரசங்கத்திலும் ஜபத்திலும் உங்க மூலமா பிரதிபலிக்கும் போது அவர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். அடுத்து பாருங்க, ஜபத்திலே தரித்திருக்கும் போது உங்களுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு அவர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். அப்பொழுது நீங்கள் அவருக்கு சீஷர்களாயிருப்பீர்கள். ஆமென். God bless you.